வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல். இன்னைக்கு எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த SSGD எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த எக்ஸாமுக்கு மொத்த வேகன்சிஸ் 25,487. நம்ம இந்த வீடியோல இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் ஃபேக்டர்ஸ் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் பிசிக்கல் எக்ஸாம் எப்படி இருக்கும், மெடிக்கல் எக்ஸாம்ல என்ன இருக்கும், அப்புறம் இதில் நம்ம முக்கியமா கொடுக்க வேண்டிய ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸஸ் எப்படி ஃபில் பண்ணும், அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம்ல சில போனஸ் மார்க் கூட இருக்கு. அந்த மார்க் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் ஆயிருந்தாலே போதும் இந்த எக்ஸாம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். தென் இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் ஃபேக்டர்ஸ், வயசு உங்களுக்கு வந்து 18 முதல் 23 வயதிற்கு உட்பட்டவர்களா நீங்க இருக்கணும். இதுல சில ரிலாக்ஸேஷனும் இருக்கு. இப்போ இல்ல நீங்க SC/ST கேட்டகரி அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ நீங்க வந்து 28 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க OBC கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ நீங்க வந்து 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். தென் இந்த இதுல ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமா இருக்கும். இதுல மொத்தம் எத்தனை மார்க் அப்படின்னா 50 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து 60 நிமிஷம், 1 மணி நேரம் டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. எவ்ரி ரேங்க் ஆன்சருக்கும் உங்களுக்கு வந்து 0.25 மார்க்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ நீங்க எக்ஸாம்ல கண்டிப்பா இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க எக்ஸாம் எழுதணும். தென் நீங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து 5 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து 24 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க பிசிக்கல் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்கு. தென் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்ல வந்து சில பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். அது என்னன்னா, உங்களோட ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். தென் உங்களோட செஸ்ட் வந்து 80 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் மினிமம். தென் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது, செஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கணும். இதுதான் உங்களோட பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். தென் இதெல்லாம் நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். இந்த மெடிக்கல் எக்ஸாம்ல உங்களோட ஃபுல் பாடி டெஸ்ட் எடுப்பாங்க. பிளட் டெஸ்ட், ஸ்கேன்ஸ், அது மட்டும் இல்லாம சில கையில பெண்ட் இருக்கு, காலில் பெண்ட் இருக்கு, அப்புறம் ஐ வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் பாடி செக்அப்ஸ் இருக்கும். இதுலயும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ல, இந்த SSGD எக்ஸாம்ல இது வந்து ஒரு இந்திய துணை ராணுவத்துல பணிபுரிவதற்கான எக்ஸாம் தான். இது வந்து SSGD கண்டக்ட் பண்றாங்க. இதுலயும் மொத்தம் 7 ஆர்கனைசேஷன் இருக்கு. அதாவது BSF, CRPF, CASM சொல்லி 7 ஆர்கனைசேஷன் இருக்காங்க. இந்த இதுல என்ன நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து போக விரும்புகிறீங்க அப்படிங்கிறத ப்ரிஃபரன்ஸை நீங்க அப்ளை பண்ணும்போது, எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன்ல மென்ஷன் பண்ணணும். ஸோ இதை வந்து மறக்காம கண்டிப்பா உங்க மனசுல வச்சுட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நீங்க சப்மிட் பண்ணுங்க. நீங்க உங்க சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் என்னென்ன ரோல் பண்றாங்க அப்படிங்கறது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க வந்து உங்க சாய்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்க ஒரு தடவை சாய்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் உங்க மார்க்கை பொறுத்து. தென் நீங்க உங்களுக்கு கிடைச்ச பிறகு உங்களால ஆர்கனைசேஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த ரோல் ஆஃப் CRPF, அதாவது இதுல இருக்கிற ஆர்கனைசேஷன் CRPF, BSF, இந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் எந்த மாதிரி ஒர்க் இருக்கும், எந்த என்விரான்மெண்ட்ல இருக்கும், எந்த ஏரியால வேலை இருக்கும், இவங்களோட ஒர்க்கிங் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி ரோல் ஆஃப் CRPF அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நம்ம இப்போ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் எந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பத்தை பொறுத்து நீங்க உங்க சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம எந்தெந்த லாங்குவேஜ்லாம் எழுதலாம் அப்படின்னா தமிழ்ல கூட எழுதலாம். இது ஃபுல்லா ஆல் இந்தியா ஃபுல்லாவே நடக்கிற எக்ஸாம். இதுல 13 வகையான லாங்குவேஜ்ல இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ நீங்க தமிழ்ல எழுத விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க தமிழ்ல கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் இந்த எக்ஸாம்ல போனஸ் மார்க் கூட கொடுக்குறாங்க. அது யாரு எலிஜிபிலிட்டி அப்படின்னா, நீங்க ஒருவேளை NCC C சர்டிபிகேட் அண்ட் NCC B ஆர் NCC A சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க NCC C சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% ஆஃப் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. தென் B சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3%,
ஏ சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா 2%. ஸோ இந்த வாட்டி வேகன்சி பார்த்தீங்கன்னா 27,487. மற்ற வருஷத்துல கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு சிஎஸ்எஃப்ல வந்து 14,000 சம்திங் வேகன்சி அதிகமாகவே இருக்கு. ஸோ மறக்காம அப்ளை பண்ணுங்க. இந்த வாட்டி உங்களுக்கு சிஎஸ்எஃப் நீங்க ஒருவேளை சிஎஸ்எஃப்ல போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த தடவை. ஸோ இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 31/12/2025, அதாவது டிசம்பர் லாஸ்ட் டே ஆஃப் த டிசம்பர்ல இதோட லாஸ்ட் சப்மிட் ஆன்லைன் சப்மிஷன் ஃபார்ம் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்க மறக்காம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி கண்டிப்பா. ஃபைனலி இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை ப்ராப்பரா இந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ல ஸ்கிரீன்ஷாட்டோட எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா நீங்க இதை பார்த்து நீங்களாவே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த நோட்டிபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.